வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஜீரக குழம்புங்க. காய்கறி இல்லையேன்னு கவலைப்பட வேணாங்க. ஜீரக குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக, ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக போடணும் தாளிக்கிறப்ப. அவ்வளோதான். ஜீரக குழம்பு வந்துட்டு நல்ல ஜீரகம்னா என்னங்க, அகம்னா உடம்பு, சீராக உடம்பை வச்சுக்கிறது தான் சீரகம், சரிங்களா? அதனால் ஜீரக குழம்பு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பூண்டு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தான் போட்டு வைக்கிறேன். வெந்தய குழம்பு இந்த மாதிரி ஜீரக குழம்புலாம் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டு வதங்கணும். வதங்கிட்ட பாடு தக்காளி, ரொம்ப சிம்பிள் மெத்தடு இது. 5 நிமிஷம் சட்டுன்னு வச்சிடலாங்க. அதனால் நீங்கள் காயிலேயே என்ன குழம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு குழப்பமே வேணாம். அழகாக ஜீரக குழம்பு. ஆனால் என்ன தெரியுங்களா, ஜீரகம் வந்துட்டு கொஞ்சம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கணும். ஜீரகத்தை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தா லாஸ்ட்டாக கொதிக்கிறப்ப அதை போட்டு இறக்கிட்டால் ஜீரக குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. மிளகாத்தூள் நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கொஞ்சம் ஊற்றிக்கணும். புளி ஊற்றிட்டு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ நம்ம வீட்டுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு குழம்பை கொதிக்க விட்டுடலாம், சரிங்களா? அவ்வளோதான். ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாருங்கள். அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்கு, சரிங்களா? நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாதத்துக்கு மட்டும் என்ன இல்லைங்க, இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜீரகத்தூள் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் போட்டுடலாம். அவ்வளோதான். போட்டு குழம்பு இறக்கிடலாம். இறக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம சாதம் போட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குங்களா? குழம்பு பார்க்கவே அழகாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சரிங்களா? காயிலேன்னு கவலைப்பட வேணாங்க. ஓகேங்க, பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.